ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்றைக்கி 90mm refractor டெலஸ்கோப்போட ஃபோக்கல் லென்த், அதாவது ஃபோக்கல் லென்த் மெஷர்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த லென்ஸ் வந்து அன்பாக்சிங் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. இது வந்து 90mm டபுளட் லென்ஸ், ஃபோக்கல் லென்த் வந்து 700mm. இந்த வீடியோவில் நிறைய இடத்துல 60mm சொல்லியிருப்பேன். அது 60 சென்டிமீட்டர். ஸோ அது முன்னாடியே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இதோட ஃபோக்கல் லென்ஸ் 700mm இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் வியூவில் செக் பண்ணிவிடுவோம். லென்ஸை இந்த மாதிரி ஒரு ரெடியூசரை நான் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ரெடியூசர் வந்து 110x90mm. அதை வந்து அந்த லென்ஸை வந்து யூஸ் பண்ணும்போது ஜாக்கிரதையாக அந்த கிளாத் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வச்சுடுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுமாரி ஒரு சார்ட் பேப்பர், ஒரு 2 feet இருக்கக்கூடிய ஒரு சார்ட் பேப்பர் எடுத்து அதோட வெளியிலையோ இல்லை இன்னர்லேயோ, நான் வெளியில் சுற்றிருக்கேன், உள்ளே வைக்கிறதுனாலும் வைக்கலாம். உங்களுக்கு லென்ஸு வந்து அதை டச் பண்ணி இருந்ததுன்னா கீழே விழாமல் இருக்கும். நான் வெளியிலேயே வச்சுருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்சுலேஷன் டேப் போட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் நான் வெளி பக்கத்தில் அதை டைட்டாக வந்து இன்சுலேஷன் வச்சு டைப் பண்ணிட்டோன்னா, சப்போஸ் நம்மளுக்கு ஃபோக்கல் லென்த்து வந்து, ஏன்னா இந்த அளவுக்கு தான் பைப்பு நம்ம கட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ பைப்பை வந்து முன்கூட்டியே கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் மேக்ஸிமம் இப்படி தான் வந்து ஃபோக்கல் லென்த்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம். ஏன்னா நம்ம டெலஸ்கோப் பண்ணுறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா ஆப்ஜெக்டையும் பார்க்குறதுக்கு தான். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையான ஃபோக்கல் லென்த் அப்படிங்கிறது ஒரு நியரஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், அதே போல் லாங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்ம இதோட ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிச்சிக்கலாம். இதே 3 இருந்தால், ஸ்கையில் 3 இருக்கிற நேரமாக இருந்தால் அதை வச்சும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பரை இன்னர்லேயோ அவுட்டர்லேயோ கொடுத்துட்டு அதோட ஃபோக்கல் லென்த்தை நம்ம எந்த இடத்துல அதோட பாயிண்ட் வந்து ஃபோக்கல் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபுல்லாக இதுமாரி நம்ம ரேப் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க, அது வந்து விழாது. ஸோ கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தாக இருக்கும், ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. அநேகமாக நிறைய நம்ம refractor டெலஸ்கோப் பண்ணியிருக்கோம் அந்த வகையில். இப்போ 90mm இப்போ பார்த்திங்கன்னா இதோட 60 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்கேல் இது. ஸோ அதை வந்து நம்ம டோட்டலாகவே அந்த சார்ட்டோட சைஸே அவ்வளோதான் இருக்குது. 2 அடி 2 feet இருக்குது. டைரக்ட் வியூ எடுக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த டெலஸ்கோப்போட ஃபோக்கல் லென்த் வந்து 700. டோட்டலாக வந்து லென்ஸோட ஃபோக்கல் வந்து 700. ஆனால் வந்து என்ன செஞ்சுருக்கோம், நம்ம 60 தான் நம்ம வந்து இந்த டியூப் வந்து அப்ராக்சிமேட் டியூப்பு நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே வந்து லென்ஸ் இருக்குது, ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதோட டோட்டல் ஃபோக்கல் லென்த் 700mm அப்படிங்கிறது வந்து நீங்கள் டைரக்ட் டெலஸ்கோப் பண்ணாக்க நம்ம வந்து இந்த ஐபீஸை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணலாம். பட் அதே வந்து நம்ம வந்து ஃபோக்கஸர் யூஸ் பண்ணுறோம், டயக்னல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இதோட ஃபோக்கல் லென்த் நம்ம பைப்பை வந்து டிஃப்ரெண்ட் சைஸாக கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பேசிக்காக நம்ம வந்து இருக்கக்கூடிய ஒரு 25mm ஐபீஸை எடுத்துக்கணும். 25mm எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்படி டேரெக்டாக வச்சு பார்த்தா அதை ஃபோக்கல்லேருந்து கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட ஃபோக்கல் லென்த் என்ன அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கேருந்து ஃபோக்கல் லென்த் என்ன ஆகுது, எந்த இடத்துல கரெக்டாக லென்ஸில் பார்க்கும்போது வியூ தெரியுதோ அதோட ஃபோக்கல் லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது ஆல்ரெடி தெரியும், இதோட ஃபோக்கல் லென்த் 700mm. இப்போ பேசிக்காக இந்த ஐபீஸை வச்சு நம்ம எவ்வளோ ஃபோக்கல் லென்த் இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட்டு சும்மா பார்க்க தான் போகிறோம். இது வந்து 700mm ஃபோக்கல் லென்த்து தெரியும்.
ஸோ ரொம்ப லாங் ஆப்ஜெக்ட் எனக்கு அங்கே இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதிலேருந்து இந்த பைப்லேருந்து நம்ம ஆப்ஜெக்டை எடுத்துகிட்டு எவ்வளோ லாங்கில் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து 26 ஐபீஸை வச்சு யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அதோட ஃபோக்கல் லென்த் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ அதோட ஃபோக்கல் லென்த் என்ன அப்படிங்கிறத நான் பார்த்துட்டேன். இப்போது அதோட லாங் ஆப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதையும், லாங்காக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் ரெண்டுத்தையும் நான் இதனுடைய சென்டரில் வச்சு செக் பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் எனக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் வியூ வந்து உங்களுக்கு வந்து இதுலேருந்து இன்னும் ஒரு 4 இன்ச் இந்த அளவில், இதுலேருந்து ஒரு 4 இன்ச் தான் தேவைப்படுது டைரக்ட் வியூவுக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இதிலேருந்து இது வந்து 600 mm இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு 4 இன்ச் அப்படின்னு சொன்னாக்கா ஃபோக்கல்லேருந்து டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? 100 mm எக்ஸஸாக வரும். இது வந்து 600 அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு 100, அதாவது 4 இன்ச்சு கூட்டினோம்னாக்கா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 700 mm இதோட ஃபோக்கல்லேருந்து கிடைக்கிது. ஓகேவா? அதே வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸர், ரேக் அண்ட் பினியன் ஃபோக்கஸர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அதோட ஃபோக்கல் லென்த்து இன்னும் குறையும். அதுக்கப்புறம் நம்ம அதோட டயகனல் ஆட் பண்ணி ஒரு ஸ்டார் டயகனல் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா 45 டிகிரி இருக்குது, 90 டிகிரி டயகனல் இருக்குது, 2 டைப் ஆஃப் டயகனல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயகனல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதோடய ஃபோக்கல் லென்த்து இன்னும் நிறையா மாறும். ஸோ அதை எப்படி பார்க்குறது, அந்த ஃபோக்கல் லென்த்தை கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி டைரக்ட் வியூ ஃபோக்கல் லென்த்து பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸர், ஒரு டயகனல், ஒரு ஐபீஸ் போட்டு நம்ம அதோட ஃபோக்கல் லென்த் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெலஸ்கோப்பில் ஏற்கனவே நம்ம டைரக்ட் வியூ பார்த்தோம். ஸோ டைரக்ட் வியூவில் 700 ஃபோக்கல் லென்த் அப்படியே இருக்கும். ஸோ அதை பற்றி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நம்ம வந்து ஒரு ஸ்டார் டயகனல், ஒரு 26 ஐபீஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஃபோக்கஸரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அதோட ஃபோக்கல் லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது மாதிரி ஒரு செட் ஆஃப் நம்ம ஏற்கனவே இருக்கிறது தான் நம்மள்கிட்ட, இதை எடுத்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஃபோக்கல் லென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போது நான் வந்து ஒரு ஷார்ட், லாங் ஆப்ஜெக்ட் ரெண்டுத்துக்குமே சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து இதிலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் 4 இன்ச்சஸில் உங்களுக்கு இது கிடைக்கிது. ஸோ அதேமாரி ஃபோக்கஸரை வந்து எப்போவுமே வந்து இதுமாரி எண்டில் க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்க்கக்கூடாது. கொஞ்சம் இதோட மொத்த ஃபோக்கல் லென்த்தில் மிட்டில் வச்சுக்கணும். ஸோ மிட்டில் வச்சுட்டா தான் உங்களுக்கு பேக்கில் வேணாலும் ஃபோக்கஸ் போகலாம், ஃப்ரண்ட்டில் வேணாலும் ஃபோக்கஸ் போகலாம். ஸோ இன் அண்ட் அவுட், ஃபோக்கஸ் இன் அவுட் ரெண்டுத்துக்குமே வந்து இது தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல அதோடய ஃபோக்கல் லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே லாங் ஆப்ஜெக்ட் பார்க்குறேன். எக்ஸாக்டாக இப்போது கரெக்டாக வந்து அந்த டவர் வந்து இதில் தெரியுது. இங்கே ஒரு டவர் இருக்குது, நான் காமிக்கிறேன் அந்த டவர் என்னன்னு. அதோடய ஃபோக்கல் லென்த்து பார்த்திங்கன்னா இப்போது கரெக்டாக எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சாச்சு. அது அங்கேருந்து இன்னும் ஒரு லாங் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதையும் நம்ம இதில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இதோட ஃபோக்கல் லென்த் ஃபைனல் பண்ணிடலாம். ஸோ அதன்படி இதுக்கு தேவையான பைப் லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த 60லேருந்து 3 இன்ச்சஸ் பைப் கரெக்டாக வேணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ரெடியூசர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து டைரெக்டாக ஃபோக்கஸரை கனெக்ட் பண்ணணும். இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு நம்மகிட்ட இருந்தது, அதே வந்து இந்த ரெடியூசரோட இந்த ஃபோக்கஸரை கனெக்ட் பண்ணணும்னு சொன்னால் அது இப்படி வராது, பட் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல ஃபோக்கஸரோட கனெக்ட் ஆகும். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதோட ஃபோக்கல் லென்த் நம்ம ஃபைனல் பண்ணியாச்சு. இந்த ரேக் அண்ட் பினியன் ஃபோக்கஸரும்
தென் வந்து இந்த டயகனல், இந்த ரெடியூசர். ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளீட் டெலஸ்கோப்பாக உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. இங்கே ஃப்ரண்ட்டில் லென்ஸ் இருக்குது, இங்கே ரெடியூசர் பண்ணி நம்ம வந்து இப்போ இந்த ஃபோக்கஸர் வந்து இதில் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டயகனல் அண்ட் ஐ பீசஸ் நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறோம். அப்போ டோட்டலாக என்ன ஃபோக்கல் லென்த் வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எல்லா ஆப்ஜெக்டையும் டெலஸ்கோப்பில் பார்க்க முடியும். நம்ம வந்து ஒரு டெலஸ்கோப் ஒரு ஆப்ஜெக்ட் பார்க்குறதுக்காக நம்ம வந்து டெலஸ்கோப் செய்யலை. ஸோ மூன்லேருந்து நெபுலாவிலேருந்து கேலக்ஸிலேருந்து எல்லா ஆப்ஜெக்டையும் பார்க்கணுன்னு சொன்னால் நம்ம வந்து இதை வந்து ஃபோக்கஸரில் சரியான பைப் லென்த் வச்சு நம்ம வந்து இந்த டெலஸ்கோப்பை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ இந்த செட்டப்பில் தான் நான் வைக்க போகிறேன். ஓகே, இப்படி வரும். இப்படி தான் ஃபோக்கஸர் அந்த ஐபீசஸ்லாம் வரும், டயகனல்லாம். ஸோ இதுக்காக நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் இதோட லென்த்தில் இன்னும் கம்மியாகும். இதோட லென்த்து இன்னும் கம்மியாகும். ஆல்ரெடி வந்து இது வந்து 700 தாண்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து டைரக்ட் வியூவிலே பார்த்தோம் 700 தான் டோட்டலில் ஃபோக்கல் லென்த்து. இது இன்னும் 700 தாண்டி நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து இதை இன்னும் கம்மி பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக அதை வந்து பைப்பை கட் பண்ணி தான் நம்ம வந்து பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியும். ஓரளவுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்தமாரி சார்ட் ஆட்டை யூஸ் பண்ணி அதோடய ஃபோக்கல் லென்த் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அதோடய ஃபோக்கல் லென்த்தை பைப்பை கட் பண்ணி எக்ஸஸாக பைப்பை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நம்ம வந்து லாங் ஆப்ஜெக்ட் அந்த ஷார்ட்டில் உள்ள ஆப்ஜெக்டை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதன்படி நம்ம வந்து இதை பைப்பை கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஒரு கம்ப்ளீட் டெலஸ்கோப் செய்ய முடியும். இது வந்து பைப் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல. ஏன் அப்படின்னா ஒரு ஃபோக்கல் லென்த்தை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி ஒரே நேரத்தில் கட் பண்ணிட முடியாது. ஸோ ஒவ்வொரு mm 10 mm இப்படிலாம் டிஃப்ரெண்ட் சமயத்தில் வரும். ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணி மூன் வரும்போது ஃபஸ்ட்டு மூனை செக் பண்ணிக்கணும். அடுத்தது நம்ம வந்து ஸ்டார்ஸ் இது மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக எல்லாம் செட் ஆகிடுச்சதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள பைப்பில் வந்து கோட்டிங் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்காக நான் பைப் எல்லாமே வாங்கியாச்சு ஆல்ரெடி. ஸோ அதுக்கு பேன அளவை கரெக்டாக கட் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த டெலஸ்கோப் கம்ப்ளீட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் 2ல் நம்ம இதை வந்து பைப்பை கட் பண்ணி டெலஸ்கோப் அசம்பிள் பண்ணி நம்ம இதே இடத்துல நம்ம வந்து ஆப்ஜெக்டை பார்க்கலாம்.